காலை வேளைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு பேசும், எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்களை உம்முடைய வார்த்தையை கொண்டு உருவாக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே, உருமாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை, உயிர் தருகிற வார்த்தை, வாழ வைக்கிற வார்த்தை, எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய வார்த்தை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை கிடைத்தவுடனே நான் அதை உட்கொண்டேன் என்று நாங்கள் வாசிக்கிறது போல அதை ஆண்டவரை ஆர்வமாய் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட, கீழ்ப்படிந்து ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக இடைபடுங்க. எங்க எல்லாருக்கும் நாங்கள் புரிந்து கொள்ளுகிற வண்ணமா ஆண்டவர் எங்களுடைய இருதயங்களை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தை நல்ல நிலமாய் மாற்றுகிறோம். 100 மடங்கு பலன் தர கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பின்னால இந்த புதுசா பார்த்திருப்பீங்க, நம்ம எப்பயுமே இந்த பது போடுறதில்ல. என்ன போட்டிருக்குது? காஷன், காட்ஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். நீங்க சொல்லுங்க, தேவன் கிரியை செய்கிறார். இந்த இது ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ரோட்ல போட்டிருப்பாங்க காஷன் மென் அட் ஒர்க், ஆட்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், கொஞ்சம் கவனமா போ. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா வந்தது. கவனமா இரு, யார் வேலை செய்யறா? உங்களுக்காக எனக்காக தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் அப்படியே பார்த்தேன், எனக்குள்ள ஆண்டவர் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாரு. உடனே உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சேன். ஒரு 11 காரியம் எழுதியிருக்கிறேன், கர்த்தர் என்ன செய்யறாருன்னு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன வேலை செய்யறாரு. ஓ, தேவன் பிதாவாகிய தேவன் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம மைண்ட்ல என்ன வரும் தெரியுமா? உங்க மைண்ட்ல எப்படியோ தெரியல, என் மைண்ட்ல வந்ததெல்லாம் பிதா தேவன் அப்படின்னு நினைச்சாலே ஒரு பெரிய சிம்மாசனம் தெரியும் மைண்ட்ல. அந்த சிம்மாசனத்துல ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆண்டவர் தான் என் கற்பனையில வருவார். தேவன் அப்படின்னு கற்பனை. ஏன்னா பைபிள்ல பவுல் அப்படிதான் எழுதுறாரு, அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்ட. அப்ப அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. பிதாவானவர் அவருடைய வலது பாரிசத்துல போய், பிதாவின் வலது பாரிசத்துல குமாரன் உட்காரப்பட்டாராம். அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ ஃபாதர் காட் எப்படிதான் என் கற்பனைக்குள்ள வராருன்னா, ஒரு சிங்காசனத்துல ஒரு அரியணையிலே வீற்றிருக்கிற வேந்தனாக, ராஜாதி ராஜாவாக பல முறை நான் சிந்தித்திருக்கிறேன். ஆனா இத பார்த்த பிறகுதான் அவரு சும்மா உட்கார்ந்துகிட்டே இருக்கிற ஆள் இல்ல, என்னவோ செய்யறாரு, வேலையும் செய்யறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக தேவன் வேலை செய்கிறார். அல்லேலூயா. இதற்கு ஒரு ஆதார வசனம் இருக்குதா அப்படின்னு தேட ஆரம்பிச்சேன். இருக்குது. யோவான் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார். போதும். என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசு சொல்றாரு, என் பிதா இன்ன நாள் வரை வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. நம்ம என்ன நினைச்சோம்? உலகத்தை உண்டாக்குனாரு, வானத்தை பூமியை உண்டாக்குனாரு, மனுஷர்களை உண்டாக்குனாரு, எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு அவர் ஓய்ந்தார், அதோட ஓய்வு எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். பட் ஜீசஸ் said, இயேசு சொல்லுகிறார், இல்ல, my father is working until today. இது வரைக்கும் பிதாவானவர் கிரியை செய்து கொண்டு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். அடுத்த பகுதி, நானும் கிரியை செய்து வருகிறேன். கவனிங்க, சொல்லுங்க, நானும். அப்ப இயேசுவும் பிதாவும் உங்களுக்காக எனக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
அல்லேலூயா. நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும், நான் நம்பினாலும் நம்பாட்டியும், எனக்காக தேவன் உழைக்கிறார். எங்களுக்காக, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து வேலை செய்கிறார். இப்ப இந்த வசனத்தை சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து யோவான் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை புரிந்தவர்களாய் வாசிங்க, உணர்ந்தவர்களாய் வாசிங்க. எங்கேயோ ஆண்டவர் உட்கார்ந்துக்கிட்டு உங்களை வேலை செய்ய விடுறவர் இல்ல, அவரும் உழைக்கிறார். அல்லேலூயா. சேர்ந்து வாசிப்போமா? இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க குடும்பத்துக்காக, உங்க ஊழியத்துக்காக, உங்க பிசினஸுக்காக, உங்க வளர்ச்சிக்காக, உங்களுக்காக பிதா உழைக்கிறார். இயேசுவும் கிரியை செய்கிறார். நீங்க மட்டும் தனியா இல்ல, பரலோகம் உங்களுக்காக வேலை செய்கிறது. அல்லேலூயா. என்ன ஆச்சரியம், என்ன ஆசீர்வாதம் இது! மற்றவங்களுக்கு கிடையாது இந்த ஆசீர்வாதம், இந்த ஸ்லாக்கியம் மற்றவங்களுக்கு இல்லை, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாக்கியம். நீங்க மாத்திரம் உங்க பிசினஸை கட்டி எழுப்பலங்க, பிதா உங்க பிசினஸை கட்டுறதுல கவனமா இருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு உங்க பிசினஸை கட்டுறதுல கவனமா இருக்கிறாரு. நீங்க மாத்திரம் உங்க கம்பெனியை நடத்தல, தேவன் உங்க கம்பெனியை நடத்துறதுல கவனமா இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுடைய ஒவ்வொரு செயலையும், உங்க குடும்பத்தை கட்டுறதுல நீங்க மாத்திரம், நான் மாத்திரம் எல்லா கஷ்டமும் படுறேன், என் குடும்பத்தை சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு பெரிய பாடா போகுது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. தேவன் உங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறார். நம்புனீங்கன்னா சந்தோஷம். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்பாதவங்க தனியா நீங்களே கட்டிக்கிங்க. நான் தான் செய்யணும், நான் தான் செய்யணும், என் வேலையை நான் தான் பார்க்கணும், என் பிஸ்னஸை நான் தான் பார்க்கணும், என் குடும்பத்தை நான் தான் பார்க்கணும், என் ஊழியத்தை நான் தான் பார்க்கணும் அப்படின்னா நீங்களே கஷ்டப்பட்டு செஞ்சு பாரம் சுமக்கிறவங்களா மாறிடுவோம். அல்லேலூயா. தேவன் கிரியை செய்தா, அவரோடு கூட நாம இணைந்து கொண்டா ஈஸியா காரியங்கள் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கடல் அலையில இந்த சர்ஃபிங் பண்றவங்கள பார்த்துருக்கிறீங்களா? நான் சர்ஃப் பவுடரை சொல்ல, கடல்ல சர்ஃபிங் பண்ணுவாங்க. அதாச்சும் பெரிய கடல் அலைகள் வரும், அதுல இந்த சின்ன பாய்மரம்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன படகுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ரப்பர் இது மாதிரி கட்ட மாதிரி இருக்கும், அது மேலே போட்டுட்டு அப்படியே மேலே ஏறிக்கிட்டு என்ன பண்ணிட்டு வருவான், அந்த கடல் அலையோட கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே சர்வ் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஈஸியாக இருக்கும், அது பார்க்க ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். அது நிறைய பெரிய பயிற்சி அதுக்கு தேவை, இல்லைன்னா முங்கிடுவோம். கடல் அலையை எதிர்த்து இல்லை, கடலோடு இணைந்து, கடலின் நீரோட்டத்தோடு இணைந்து, கடலின் வேகத்தோடு இணைந்து செயல்படும் பொழுது ரொம்ப அழகா, ரொம்ப என்ஜாய் பண்ணி, அப்படியே கிளைட் பண்ணி பல மணி நேரங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஸ்விம் பண்ணிக்கிட்டே கிளைட் பண்ணிக்கிட்டே போவாங்க. அது ஒரு விளையாட்டு. மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டம். நம்மளை ஆண்டவர் இந்த உலகத்துல நீங்களும் நானும் தேவனோடு இணைந்து, தேவனுடைய செயல்பாட்டோடு இணைந்து செயல்பட்டால் நம்முடைய வாழ்வு இனிமையானதாய் மாறும், மகிழ்ச்சியானதாய் மாறும். இன்னைக்கு ஆண்டவரோட இணையாம எத்தனையோ பேரு வாழ்க்கையை போராடிக்கிட்டு வாழ்றாங்க தெரியுமா? நிறைய பேர் நிறைய பணம் வச்சிருக்கிறான், நிறைய படிச்சிருக்கிறான், பெரிய பதவியில் இருக்கிறாங்க. ஆனா அவங்களாம் சொல்றதெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஓட்டுறது ஒரு யுகத்தை ஓட்டுற மாதிரி இருக்குது. ஏன் அடுத்த நாள் பிறக்குதுன்ற மாதிரி இருக்குது. என் குடும்பத்தில் என் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு மனசு வரலை, என் கம்பெனியை போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல. நல்லா உழைக்கிறான், நல்லா வேலை செய்கிறான், ஆனால் அந்த வேலை அடுத்து கம்பெனி ப்ரெஷரு, டென்ஷனு, வீட்டுக்கு போகும்போது ஃபுல்லாக சாராயம் குடிச்சிட்டு போகிறான். ஏன்னா அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும், அப்போ தான் எனக்கு நிம்மதி. இந்த வாழ்க்கையினுடைய பலுவை என்னால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அதை மறக்கிறதுக்கு என்னையே நான் மறக்கணும். அதுக்கு எனக்கு என்ன தேவை, போதை தேவை. அப்பதான் நான் தூங்க முடியும். அப்படி எனக்கு நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், ஆனா வாழ்க்கை பாரமா இருக்குது அவங்களுக்கு. ஏன் தெரியுமா? தேவனோட இணைந்து அவங்க செயல்படலை. ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் போராடி நாம் வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம் வாழ்க்கையை வாழ நமக்காக தேவன் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. உங்க ஃபேமிலியை நடத்துறதுக்கு
அவர் கிரியை செய்கிறார். உங்க பிசினஸை நடத்துறதுக்கு அவர் கிரியை செய்கிறார். உங்க ஊழியத்தை நடத்துறதுக்கு அவர் கிரியை செய்கிறார். உங்க படிப்பை நீங்க நிறைவேற்றி முடிக்க அவர் கிரியை செய்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை காரியங்களுக்காகவும் God is at work. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்காக God is at work. நீங்க உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அதை நம்புங்க, இன்னைக்கு அதை விசுவாசிங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பேதுரு இப்படியே எழுதுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை மகிமையினால, by his glory and by his grace, மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, அவரை எவ்வளவு அறிகிறீங்களோ அவ்வளவு அறிவினால ஜீவனுக்கும், அடுத்த பகுதி என்ன போட்டிருக்குது? ஜீவனுக்குன்னா இந்த காலத்துக்கு, இந்த பூமியில வாழ்றதுக்கு தேவ பக்தி. அடுத்து ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் சொல்லுங்க. வேண்டிய யாவற்றையும் சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு வேண்டிய யாவற்றையும் சவுண்டா சொல்லுங்க. உங்களுக்கு வேண்டிய யாவற்றையும். பைபிள் யாவற்றையும் சொன்னா யாவற்றையும் தான். If God says all, it is all. ஆமென். உங்களுக்கு எதெல்லாம் வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு வேண்டிய யாவற்றையும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு வேண்டிய. சத்தமா தான் சொல்லுங்களேன், உங்களுக்கு வேண்டிய யாவற்றையும். எனக்கு ஒரு கார் வேணும், அது உங்களுக்கு வேணும்ன்றது அவருக்கு தெரியும். உங்களுக்கு வேண்டிய யாவற்றையும். உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியில வேலை கிடைக்கணும், சீட்டு கிடைக்கணும், உங்களுக்கு வேண்டிய யாவற்றையும். ஒரு நல்ல கம்பெனியில வேலை கிடைக்கணும், உங்களுக்கு வேண்டிய யாவற்றையும். ஒரு நல்ல இடத்துல என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கணும், என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கணும், உங்களுக்கு வேண்டிய அவருடைய திவ்ய வல்ல மகிமையும் அவருடைய கிருபையும் கொடுத்திருக்கிறது, செஞ்சுக்கிட்டு இருக்குது. God, he works for you. உங்களுக்கு தேவையான யாவற்றையும் அவர் இம்மைக்கும் மறுமைக்கும் ஜீவனுக்கும் நித்தியத்துக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த பகுதி வாசிங்க பார்ப்போம். வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது. அவருடைய வல்லமை தருகிறது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அவருடைய வல்லமை. ஆமா, தேவன் தம்முடைய வல்லமையினால் செயல்படுகிறார். அல்லேலூயா. அவருடைய வல்லமையினால உங்களுக்கு வேண்டிய யாவற்றையும் தருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அவருடைய வல்லமையினால. சத்தமா சொல்லுங்க, அவருடைய வல்லமையினால. அவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? கொஞ்சம் சொல்லுங்களேன். தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது சொல்லுங்களேன். தேவனுடைய வல்லமையை பைபிள் எல்லாம் என்னெல்லாம் பார்த்துக்கிறீங்களோட வல்லமை, அதுல இருந்து 1-2 உதாரணம் சொல்லுங்க பாப்போம். அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? மகா கிருபை உள்ளது. அப்புறம் பயங்கரமானதா? சரி, கிருபை உள்ளதுன்னா அடுத்தது பயங்கரமானது. அவருடைய வல்லமையை பத்தி பேசுங்க. அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமம், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? ஹலோ, இங்க பேச சொல்லிக்கிறேன். அவருடைய வல்லமை சொல்லுங்க. பைபிள் என்னெல்லாம் படிச்சுக்கிறீங்க அவருடைய வல்லமையை? இதான் ஒண்ணு சொல்லுங்க. அவருடைய வல்லமை. வாட் இஸ் ஹிஸ் மைட், வாட் இஸ் ஹிஸ் பவர்? செங்கடலை புலக்கிற வல்லமை. அல்லேலூயா. வாய்ப்பே இல்லாத இடத்துல 40 வருஷம் சோறு போடுற வல்லமை. எங்க? வனாந்தரத்துல. பாதரட்சைகளை வளர செய்யற வல்லமை, வஸ்திரங்களை கிளிய விடாம புதுசா வச்சிருக்கிற வல்லமை, வானத்தின் தேவதூதரின் அப்பத்தை கொடுக்கிற வல்லமை. தேவனுடைய வல்லமை அது. மரித்து 4 நாளானவனை உயிராக்குகிற ஒரு வல்லமை, வனாந்தரத்துல நீரூற்றை உண்டாக்குகிற ஒரு வல்லமை, 100 வயசு ஆனவன் சரீரம் செத்தவளுக்கு பிள்ளைய கொடுக்கிறது அவருடைய, சொல்லுங்களேன், வல்லமை. அதுதான் God's power. அவருடைய வல்லமை. அந்த வல்லமைக்கு ஈடு இணை இல்லை. அந்த வல்லமை சொன்னா இந்த உலகமே உருவாகும். அதுதான் அவருடைய வல்லமை. கரெக்டா? அவருடைய வல்லமை தந்திருக்குது. அப்படிப்பட்ட வல்லமை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது அவருடைய வல்லமை. நாறுகிறவனை ஜீவனுள்ளவனாய் மாற்றினது அவருடைய வல்லமை. God's power. God's power. அந்த வல்லமை உங்களுக்கு
தருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் தான் பவர்லெஸ், we are powerless. ஆனா உங்களுக்கு பின்னால ஒரு பெரிய வல்லமை செயல்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, எனக்கு பின்னால அல்லது என்னோட கூட தேவ வல்லமை செயல்படுகிறது. I have God's power in my life. அல்லேலூயா. அந்த வல்லமை எனக்கு என்ன பண்ணுதான்? ரெண்டு காரியம், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை எனக்கு தருது. சொல்லுங்க, ஜீவனுக்கும்னா இந்த பூமிக்குரியது, தேவ பக்திக்கும் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய வல்லமை தருகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய வல்லமை உங்களுக்கு நல்ல வேலையை தரும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய வல்லமை உங்களுக்கு நல்ல உயர்வை தரும். அவருடைய வல்லமை உங்களுக்கு நல்ல வரனை தரும். அவருடைய வல்லமை உங்களுக்கு நல்ல கம்பெனியை தரும். அவருடைய வல்லமை உங்களுக்கு சுகத்தை தரும். அவருடைய வல்லமை உங்களுக்கு வீட்டை தரும். அவருடைய வல்லமை உங்களுக்கு வாகனத்தை தரும். அவருடைய வல்லமை உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தரும். அல்லேலூயா. God is at work. இதுதான் பேதுரு சொல்றாரு, அவருடைய திவ்ய வல்லமை தந்தருள் இருக்கிறது. தந்துகிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்க வாழ்வதற்கு தேவையான அத்தனையும் அவருடைய வல்லமை தருகிறது. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென். அல்லேலூயா. சரி, இப்ப நான் நிறைய வசனத்தை தான் வாசிக்க போறேன். நான் நிறைய பேச போறதில்ல. நான் பேசாம வசனங்கள் பேசட்டும். வசனத்தை வாசிப்போம், வசனத்தை நம்புங்க. தேவன் எதையெல்லாம் செய்கிறார் என்பதை நான் நேரம் இருக்கிற வரை நான் வேகமாய் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது, God is still in the business of wiping the tears of his people. தேவன் இன்றைக்கும் தம் ஜனங்களின் கண்ணீரை துடைத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? God is at work. What he is doing, he is still wiping the tears of his people. தம் ஜனங்களின் கண்ணீரை அவர் துடைத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்க குடும்பத்தின் பாரம், உங்கள் தேவைகள், அதை நினைத்து நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். வெளியில ஒருவேளை சிரிக்கலாம், வெளியில 4 பேருக்கு முன்னால டிப் டாப்பா இருக்கலாம், நல்லா நான் ஆரோக்கியமா இருக்கிறது போல, நல்லா சிறப்பா இருக்கிறது போல இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பாரம், ஒரு கவலை உன்னை கண்ணீர் வடிக்க வைத்து கொண்டிருக்கலாம். ஐயோ, எப்ப எனக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்கும்? எப்ப இந்த பிரச்சனை சரியாகும்? இந்த குடும்ப நிலைமை எப்ப மாறும்? இந்த தேவை எப்ப சந்திக்கப்படும்? என்னை விடுவிக்க யாரும் இல்லையே, இந்த பிரச்சனை என்ன அழுத்துதே அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணீரோட கூட நீங்க இருக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வேலை என்ன தெரியுமா? தம் ஜனங்களின் கண்ணீரை துடைக்கிற வேலை. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் அழுதா, அவருடைய பிள்ளைகள் கண்ணீர் விட்டா அவரால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. அவர் அந்த கண்ணீரை துடைக்க உடனே கிரியை செய்வார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். ஏசாயா 65வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். ஐசாயா chapter 65 verse 19. நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி கேட்கப்படுவது இல்லை. சேர்ந்து சொல்லுங்க, அழுகையின் சத்தமும் கூக்குரலின் இனி. இன்னொரு முறை சொல்லலாமா? அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி கேட்கப்படுவதே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இனி அழுகையின் சத்தம் இல்லை, இனி கூக்குரலின் சத்தம் இல்லை, இனி வேதனையின் சத்தம் இல்லை. ஏன் தெரியுமா? அவர் கிரியை செய்கிறார். என்ன செய்கிறாரு? அழுகிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கிறார். உன் அழுகைக்கு எது காரணமோ அதை மாற்றுகிறார். அதை மாற்றி சரி செய்து ஆண்டவர் சொல்றாரு, இனி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அழுகையின் சத்தம் கேட்கப்படுவது இல்லை, கூக்குரலின் சத்தம் கேட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா.
சங்கீதம் 30:11 இப்படியாய் சொல்லுகிறது, he will change the mourning into dancing. உன் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் அவர். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, என் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். சொல்லுங்க சொல்லுங்க, என்னோட கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணி சொல்லுங்க பாப்போம். அழுகைய ரெண்டு கையை வச்சு, என் கையில ஒரு மைக் இருக்குது, நீங்க ரெண்டு கையை வச்சு அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். இனி நீ அழுது கொண்டு இருப்பதில்லை, இனி எதை குறித்து நீ கவலைப்படுவதில்லை. He will change your mourning into dancing. You are going to dance forever. ஆமென், அல்லேலூயா. ஏன்? கர்த்தருடைய வேலை அது. உன் அழுகைய கண்ணீரை துடைப்பார். இனி நீ அழுது கொண்டு இருப்பதில்லை. வியாதியின் நிமித்தம் அழுவது இல்லை, பண கஷ்டத்தின் நிமித்தம் அழுவது இல்லை. உன் கண்ணீரை கர்த்தர் பார்த்திருக்கிறார். இனி உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். தொடர்ந்து வாசிங்க என்னோடு கூட. ஏசாயா 61 அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஒருவேளை வேதத்தை திறந்துட்டீங்கன்னா சேர்ந்து பார்த்து வாசிங்க, இல்லைன்னா என் சொல்றதை கேட்டு வாசிங்க. ஏன் வெட்கத்துக்கு பதிலா சொல்லுங்க, ஏன் வெட்கத்துக்கு பதிலா இரட்டத்தனையா பலன் வரும். இரட்டத்தனையா பலன் வரும். எங்கெல்லாம் நீங்க வெட்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் இல்லைன்ற நிலைமை வந்துச்சோ, எங்கெல்லாம் கண்ணீர் வெடிச்சீங்களோ, அங்கெல்லாம் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. இனி நீங்கள் அழுது கொண்டு இருப்பது இல்லை. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஏனா கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறார். He is still at work. என்ன பெருசா வேலை செய்றாரு? அழுகிற தன் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரம் மனைவி அழுதா கணவன் திரும்பி பார்க்கிறது இல்லை. பிள்ளைகள் அழுதா தாய் தகப்பன்மார் கூட ஒரு சில திரும்பி பார்க்கிறது இல்லை. தாய் தகப்பனுடைய கண்ணீரை பிள்ளைகள் பார்ப்பது இல்லை. அப்படிப்பட்ட காலத்துல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யார் அழுதா எனக்கு என்ன, யார் எப்படி போனா எனக்கு என்னன்னு தன்னுடைய சுய லாபத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்துல நாம் இருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட உலகத்துல தான் நீ அழுதா அவர் தாங்க மாட்டாரு. உன் கண்ணீரை துடைக்க வருவார். எனக்கு யாரும் இல்லையே, இத்தனை பிள்ளைங்க இருந்தோம், நான் அனாதை மாதிரி இருக்கிறேனே, இத்தனை உறவுகள் இருந்தோம், என் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லையே, எனக்கு யார் பதில் செய்வா அப்படின்னு நிலைமையில இருந்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக வேலை செய்யறேன், உன் கண்ணீரை துடைப்பேன். அல்லேலூயா. நீ இனி அழுது கொண்டு இருப்பதில்லை. நீ உன் வெட்கத்துக்கு பதிலா இரட்டத்தனையான பலனை பார்ப்பீங்க. அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் உன் எல்லைகளில் கேட்கப்படுவதே இல்லை. விசுவாசத்தோட சொல்லுங்க, என் வீட்டில் இனி அழுகையின் சத்தம் கிடையாது, இல்லைன்ற சத்தம் கிடையாது. அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்தது. அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்தது. இந்த ஜூலை மாத கடைசி வாரத்தோட உன் துக்க நாட்கள் முடிந்தது. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தையை தீர்க்கதரிசனமாக உங்களை நோக்கி சொல்லி கொண்டிருக்கிறேன். உன் துக்க நாட்கள் முடிந்தது. இனி ஒரு புது ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள், ஒரு புதிய துவக்கத்தை பார்ப்பீர்கள். உங்களுக்காக மேன்மையான கதவுகள் திறக்கப்படுகிறதை பார்ப்பீர்கள். துக்கப்பட்ட அழுத எல்லா இடங்களிலும் அதற்கு இடையாக இரட்டத்தனையான மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடக்குது? அவர் வேலை செய்யறதுனால நடக்குது. நான் செய்யறதுனால இல்லை, என் அப்பா எனக்காக வேலை செய்யறாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, தேவன் என்ன செய்றாரு? What God is doing? God is still in the business of showing mercy and kindness. அவர் இன்னமும் இரக்கத்தையும் கிருபையையும் வெளிப்படுத்துகிற வேலையில் இருக்கிறார். இன்னமும் இரக்கத்தையும் கிருபையும் உங்களுக்காக எனக்காக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்க மேல இரக்கமா இருக்கிறாரு, அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறாரு. அவர் என்ன வேலை செய்றாரு? தாராளமாய் கிருபையை பொழிகிறார்.
தாராளமாக இரக்கத்தை பொழிகிறார். அவருடைய இரக்கம் உங்களை வாழ வைத்திருக்கிறது. அவருடைய கிருபை உங்களை என்னைய நிற்க வைத்திருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஐசாயா சாப்டர் 30 verse 18. தேவன் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இறங்கும்படி என்னது? உதவி செய்யும்படி, டு ஹெல்ப் யூ. இறங்கிறதுக்குன்னா அவர் எங்க மேல ஏறுகிறார், இறங்குறது இல்லை. உங்களுக்கு இரக்கம் செய்யும்படி, இந்த இரக்கம் செய்யும்படின்ற வார்த்தைக்கு இறங்கும்படின்னு போட்டிருக்குது. டு ஹெல்ப் யூ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவர் காத்துட்டு இருக்கிறாராம். பொதுவா உலகத்துல ஹெல்ப் பண்றவங்களுக்கு நாம என்ன பண்ணிட்டு இருப்போம் சொல்லுங்க? காத்துக்கிட்டு இருப்போம். உலகத்துல பொதுவாக நடக்கிறது என்ன? உதவி செய்யறவங்களுக்கு உதவி வாங்குறவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. சொல்லுவாரு, நீ நாளைக்கு 10 மணிக்கு அவன் வீட்டுக்கு வந்துருப்பா, நான் உனக்கு தரம்பான்னுவாரு. ஆனா அவருக்கு நல்லா தெரியும் 10 மணிக்கு அவர் வீட்டுல இருக்க மாட்டார். உன்னை வந்து 2 மணி நேரம் காக்க வச்சு அவர் 1 மணிக்கு தான் வந்து, அப்படியா 10 மணிக்கா வந்துட்டியா, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், சரி இந்தா அப்படின்னு கொடுப்பாரு. உதவி செய்யறவங்க உதவி வாங்குறவங்கள பொதுவா என்ன பண்ண வைப்பாங்க? பார்த்துருக்கிறீங்களா? பார்த்தது இல்லையா? உலகம் அதுதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இறங்கும்படி நான் காத்திருப்பேன்றார். என்ன நல்ல ஆண்டவர் அவர். நல்லா கரம் தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு இரக்க செய்ய அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எந்த காரியத்துல உங்களுக்கு உதவி செய்யணும்னு அவர் காத்துட்டு இருக்கிறாரு. எந்த விஷயத்துல உங்களுக்கு நன்மை செய்யணும்னு அவர் காத்துட்டு இருக்காரு. இதை நம்புறவங்களுக்கு ஆசீர்வாதம். உனக்கு ஆதலால் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பாக்கியவான். ஆமென். நமக்கு நீதி செய்ய அவர் இறங்குகிறார், அவர் காத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. ஆமென். லாமெண்டேஷன், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனம் சொல்லுது, அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவைகள் வாசிக்க வேண நேரம் இல்லை, அவைகள் காலைதோறும் புதியது. ஆமென். அவருடைய இரக்கத்துக்கு என்ன இல்லையா? there is no end for his mercies. அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவைகள் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் எப்படி இருக்குது? புதுசா இருக்குது. புதிய இரக்கங்களை தருகிறார். ஒவ்வொரு நாளும் புதிய இரக்கம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இரக்கம் செய்ய அவர் காத்திருக்கிறார். என்ன வேலை செய்யறாரு? உனக்கு இரக்கம் செய்கிறார், உனக்கு கிருபை அளிக்கிறார். கிருபை பெற்றவர்கள் நீங்கள், கிருபை பெற்றவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி, கிருபை பெற்றவனே நீ பாக்கியவான். என்ன கிருபை? தேவ கிருபை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறே, கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ. பெரியவனாக்கியது உங்க கிருபை, அழைத்தது உங்க கிருபை. அவருடைய கிருபை பெரியவனாக்குது. கிருபை, 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 கிருபையால் நிலை நிற்கிறோ. ஆமென். தேவ கிருபையால், ஆமென், அவருடைய கிருபையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அவர் கிருபையை தருகிறார். He is at work. உங்களுக்கு கிருபை தரத்துக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கிறார். உங்க மேல இரக்கம் செய்வதற்கு அவர் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது, அவர் என்ன வேலை செய்யறாரு? God is still in the business of restoring hope to the hopeless. நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையை திரும்ப தரும்படியாய் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை வேலை விஷயத்திலேயோ, குடும்ப விஷயத்திலேயோ, ஊழியத்திலேயோ, அல்லது ஏதோ ஒரு காரியத்துல
நம்பிக்கையை இழந்து இனி எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை என்ற நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கலாம். ஆண்டவருடைய வேலை என்ன தெரியுமா? நம்பிக்கை இழந்திருக்கிற உனக்கு புதிய நம்பிக்கை தருகிறது அவருடைய வேலை. எத்தனையோ பேர் வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து தற்கொலைக்கு போனவங்களை தொட்டு கர்த்தர் மீட்டெடுத்து புது வாழ்வை தந்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கிறோம்ல. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போமா? ரோமர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, சொல்லுங்க சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன். நம்ம ஆண்டவருக்கு நிறைய பேர்ல ஒரு பேரு நம்பிக்கையின் தேவன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக, நிரப்புவாராக. நம்பிக்கையின் தேவன் எந்த நிலையில நம்பிக்கை இழந்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல நம்பிக்கையை தந்து உங்களை நிரப்புவாராக, நிரப்புவாராக. ஒரு சில நேரம் வியாதியின் நிலையில டாக்டர் நம்பிக்கை இழந்திருக்கலாம். இனி நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோங்க, இனி நாங்க சொல்ல முடியாது, there is no hopeன்னு சொல்லலாம். ஆனா நம்பிக்கை இழந்திருக்கிறவர்களுக்கு நம்பிக்கையை தருகிறவர் தேவன். இன்றைக்கும் நம்பிக்கை தந்து கொண்டிருக்கிறார். He gives a new hope to you. அல்லேலூயா. ஒருவேளை என் பையன் மாறவே வாய்ப்பில்லை, என் கணவன் திருந்தவே வாய்ப்பில்லை, இந்த நிலைமை சரியாகவே வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை விட்ட நிலைமையில இருக்கலாம். கவலைப்படாதீங்க. தேவன் இருக்கும் வரை எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா அவர் நம்பிக்கையின் தேவன். நம்பிக்கையை விட்டுறாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. பக்கத்தப்பா சொல்லுங்க, எந்த ஒரு காரியத்திலையும் நம்பிக்கை இருக்கு. தேவன் இருக்கும் வரை உங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு நம்பிக்கை உண்டு. we have a hope. ஏன்னா நம்முடைய ஆண்டவரே நம்பிக்கையின் தேவன். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க சங்கீதம் 43ஆம் அதிகாரம், 43ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 43:5. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் அவரை துதிப்பேன். நீ கலங்காத, நீ திகையாத, அவர் நிச்சயம் உன்னை ரட்சிப்பார். there is a hope, there is a hope. நல்லா கவனிங்களேன். பல நேரங்களில் நம்பிக்கை இழப்பதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? பிசாசுனுடைய டிமானிக் ஃபோர்சஸ், சத்துருவின் தந்திரங்கள் நம்மை நம்பிக்கை இழக்க செய்யும். அல்லது மனிதனுடைய தந்திரமான செயல்கள் நம்மை நம்பிக்கை இழக்க பண்ணும். அல்லது கால சூழ்நிலைகள் நம்மை நம்பிக்கை இழக்க பண்ணலாம். ஆனா சத்துருவை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், காலத்தை வென்றவர் நம்பிக்கையின் தேவன். உங்களுக்கு நம்பிக்கை தருவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையை மாத்திரம் விட்டுறாதீங்க. You have a hope in God. தேவனுக்குள் உங்களுக்கு என்ன இருக்குது? எது போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் இருக்கிறாரு, அதனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எந்த முற்றுப்புள்ளியிலையும் ஒரு புதிய துவக்கத்தை அவரால் துவங்க வைக்க முடியும். அல்லேலூயா. அவரே உங்கள் நம்பிக்கையா இருக்கட்டும். இந்த உலகத்துல மனுஷங்களை நம்பாதீங்க, படிப்பை நம்பாதீங்க, பணத்தை நம்பாதீங்க, பொக்கிஷங்களையும் பதவிகளையும் நம்பாதீங்க, பெரிய மனிதர்களையும் நம்பாதீங்க. உங்கள் நம்பிக்கை தேவன் ஒருவராகவே இருக்கட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க நான் தேவனையே நம்புறேன்னு சொல்றவங்க ராமன் சொல்லுப்பாங்க. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசு. உங்கள் நம்பிக்கை இயேசு ஒருவரே. ஆமென். தொடர்ந்து
அவர் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு? வாட் ஸ்டில் காட் இஸ் டூயிங்? காட் இஸ் ஸ்டில் இன் த பிஸ்னஸ் ஆஃப் பிரிங்கிங் இன்க்ரீஸ் டு ஹிஸ் பீப்புள். தம் ஜனங்களுக்கு விருத்தி அடைய செய்வதில் அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். நம்புறீங்களா? உங்களை பெருக செய்கிறது அவருடைய வேலை. உங்களை இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறது அவருடைய வேலை. நீங்க குறுகி போக மாட்டீங்க, நீங்க விருத்தி அடைவீங்க, அது அவருடைய வேலை. அற்பமா ஆரம்பிப்பீங்க, ஆனா அது மகிமையாய் மாறும், அது அவருடைய வேலை. அல்லேலூயா, ஆமென். அவர் என்ன வேலை செய்யறாரு? சின்னவனை பெரியவனா மாத்துறாரு, சாதாரணதை அசாதாரணமா மாத்துறாரு. அது தேவனாலே நடக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். He is still in the business of bringing increase to his people. 115 சங்கீதம் 14வது வசனம். 115 சங்கீதத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 115:14. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன பண்ணுவாரா? He will increase you and your children. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள்னு சொல்லும் பொழுது நான் முன்கூட்டியே சொன்னேன்ல, எழுத்தின்படி பிள்ளைகள் மாத்திரம்தான் உங்க பிள்ளைங்கள்ல. நீங்க ஆரம்பிச்ச எல்லாமே உங்களுடைய பிள்ளைங்க தான். ஒரு தொழில் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுடைய பிள்ளை. அதை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? ஒரு ஊழியத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுடைய பிள்ளை, அதை வர்த்திக்க பண்ணுவாரு. உங்க குடும்பத்தை, உங்களால் உருவாக்கப்பட்ட எல்லாவற்றையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார். He is in the business of increasing you. தம் ஜனங்களை பெருக செய்கிறவர் அவர். ஏற்கனவே நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சிருப்போம்ல, எரேமியா 30:19 வசனம். எரேமியா 30:19 எடுத்து வாசிங்க. நீங்க என்ன ஆக மாட்டீங்க? அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவது இல்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமையடைவது குறுகி போவதில்லை. மகிமை பெருகுவே, சிறுமை அடைவதில்லை, மகிமை அடைகிறே. குறுகி போவதில்லை, பலுகி பெருகுவே, சிறுமை அடைவதில்லை. நீர் இரக்கம் செய்வதா? சொல்லுங்க. இரக்கம் செய்வதால் கட்டப்படுகிறே, உம் திருமுன்னே நிலைநாட்டப்படுகிறே, உம் திருமுன்னே. திரும்ப சொல்லலாமா? குறுகி போவதில்லை, நான் பலுகி பெருகுவே, சிறுமை அடைவதில்லை, நான் மகிமை அடைகிறேன். குறுகி போவதில்லை, நான் பலுகி பெருகுவே, சிறுமை அடைவதில்லை. ஏன் தெரியுமா? நீர் இரக்கம் செய்வதா நான் கட்டப்படுகிறேன், உம் திருமுன்னே நிலைநாட்டப்படுகிறேன். அல்லேலூயா. அவருடைய வேலையே உங்களை பலுக செய்வது, உங்களை பெருக செய்வது. இன்னைக்கு நான் தேவனுடைய வார்த்தையை உங்க மேல சொல்றேன். உங்கள் குடும்பம் பெருகும், உங்களுடைய ஐஸ்வர்யம் பெருகும், உங்களுடைய ஆரோக்கியம் பெருகும், உங்களுடைய நட்புகள் பெருகும், உங்களுடைய ஊழியத்தின் எல்லைகள் பெருகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் குறுகி போக மாட்டீர்கள். அல்லேலூயா. உலகத்தினுடைய பழமொழி சொல்லும், கழுத தேஞ்சி என்னவா மாறிச்சு? அது யாருக்கு? உலகத்துல ஜான் ஏறனா முழம் சறுக்குது. இது யாருக்கு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் சீரான முன்னேற்றம். அல்லேலூயா. எனக்கு முன்னால ஒரு தடையுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க குறுகி போவதே இல்லை. ஒரு மாசம் முன்னால போனா ஒரு மாசம் பின்னால போகுது இல்ல, எல்லா மாசமும் ஒரு உயர்வு. அல்லேலூயா. போன வாரம் நல்லா ஜெபிச்சங்க, இந்த வாரம் ஜெபிக்க முடியலைங்க, இல்ல, ஜெபத்துல ஒரு உயர்வை கர்த்தர் தருவார். எல்லா நிலையிலையும் நீங்கள் வர்த்திக்கப்படுவீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாச கர்த்தருக்கு ஒரு நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஐந்தாவது, தேவன் என்ன செய்கிறார்? What God is doing. What God is doing. Amen. God is still in the business of ending frustration
and stagnations. தேவன் உங்களுடைய தேக்கத்தையும் விரக்தியையும் முடிவுக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்துல ஸ்டம்பிள் ஆகி தேங்கிட்டீங்கன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில விரக்தி அடைஞ்சிருந்தீங்கன்னா, அதை முற்றுப்புள்ளி வைக்கிற வேலையை கர்த்தர் செய்கிறார். நீங்கள் எங்கேயும் தேங்கி நிற்பது இல்லை, நீங்கள் பாய்ந்து பாய்கிற அருவி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேங்கி நிற்கிற நாற்றம் எடுக்கிற குட்டை கிடையாது. நீங்க உங்கள் தேக்கத்தை, அடைப்பை பிடுங்கி விடுகிற தேவன் அவர். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். உங்களை எந்த ஃப்ரஸ்ட்ரேஷனும் உங்களுக்கு இருக்க போறதில்லை. 1 சாமுவேல் 12:6 1 சாமுவேல் 12:6 இப்படியாய் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 12:6 அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும். இதுதான் முக்கியம், கவனிங்க, சேர்ந்து வாசிங்க. உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் அவரே, கர்த்தரே. அல்லேலூயா, அல்லேலூயா. 430 வருஷமா தேங்கி இருந்தாங்க. அவங்கள தேங்கி இருந்த இடத்துல இருந்து புறப்பட பண்ணினவர் கர்த்தரே. அல்லேலூயா. ஒரு விரக்தியில இருந்தாங்க. இனி எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, இத்தனை வருஷம் இங்கேயே தேங்கிட்டோம், எங்க வாழ்க்கை இதுலயே முடிஞ்சிடும் இருந்தாங்க. அவர்களை ஒரு புது ஆரம்பத்தை கொடுத்து அவர்களை புறப்பட செய்தவர் தேவன் ஒருவரே. ஆமென். ஒருவேளை ஒரு சில இடத்துல இதே நிலைமை உங்க வாழ்க்கை தேங்கி இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இனி அந்த தேக்கத்திலிருந்து, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து உன்னை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். பல வருஷமா இதே சம்பளம், பல வருஷமா இதே வீடு, இதே சின்ன அறைக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறேன், பல வருஷமா இதே காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறேன், இதுல இருந்து நான் எப்ப வெளியில வருவேன்? ஒரு விரக்தியான வாழ்க்கையில் இருக்கலாம். God says, உன் விரக்தி முடிகிறது, உன் தேக்கத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறேன், நான் அதை வேலை செய்யறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை விடுதலையாக்கி விடுதலை பயணம் மேற்கொள்ள செய்ய வைத்த தேவன் உங்களை விடுதலையாக்குவாராக. உங்கள் தேக்கத்திலிருந்து, உங்கள் விரக்தியிலிருந்து விடுதலையாகுங்கள் இயேசுவின் நாமத்தினால. ஒருவேளை ஆவிக்குரிய நிலையில அதே நிலைமையில தேங்கி இருப்பீங்கன்னா, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவாராக. அல்லேலூயா. ஆவிக்குரிய தேக்கத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். அடுத்தது தேவ ஆவியானவர் என்ன செய்றாரு? ஆமென். சாதாரணமானவர்களை அசாதாரணமானவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். He is making ordinary people into extraordinary people. ஆமென். 1 நாளாகமம் 29 11 12 வசனங்கள். 1 நாளாகமம் 29 11 12 வசனங்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். அடுத்தது பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். டேனியலை மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்முடைய கரத்தினால ஆகும். சாதாரண மனுஷனை அசாதாரணமானவனா மாத்துறது அவருடைய கரத்தினால ஆகும். அவர் அதை செய்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் அவர் தலைவராயிருக்கிறார். அந்த 11ஆம் வசனத்தின் முடிவு அதுதான் சொல்லுது. அவர் எப்படி இருக்கிறாரா? எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்து இருக்கிறீர். நல்லா கவனிங்களேன், நல்லா கவனிங்களேன். உங்க ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் உங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுக்காம உங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா இந்த வசனம் சொல்லுது, அவருக்கும் தலைவர் யார் தானா? சொல்லுங்க. உங்க பாஸுக்கு தலைவர் யார் தானா? ஆண்டவர். அந்த தலைவர் சொன்னா அந்த ஆளு கேட்டுத்தான் ஆகணும். அல்லேலூயா. ஆமென். தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாருக்கும் தலைவரா இருக்கிறார். அந்த தலைவர் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், எவரையும் பலப்படுத்த முடியும். படிச்சிருக்கிறவனுக்கு ப்ரமோஷனை கொடுக்க முடியும், படிக்காதவனையும் உயரத்துல கொண்டு வந்து நிறுத்த அவரால முடியும். அல்லேலூயா.
அல்ல எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும், அவராலே ஆகும். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவன் காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். ஏழாவது தேவன் என்ன தெரியுமா செய்றாரு? He is still in the business of healing the sick. He is still in the business of healing the sick. வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிற வேலையை இன்றைக்கும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கும் அவர் வேலை செய்யறார். என்ன வேலை செய்யறாரு? வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிற வேலை. நீங்க நினைச்சுக்கிறீங்க நீங்க கை வைக்கும் போது சுகமாகுதுன்னு, செய்யறவர் அவரு. அல்லேலூயா. உங்கள் கரங்களில தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த வைத்து உங்கள் மூலமாய் சுகத்தை தருகிறவர் அவர். வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துகிற வேலையை அவர் செய்கிறாரு. பிசாசுகளை துரத்துகிற வேலையை அவர் செய்கிறாரு. 107 சங்கீதம் 20வது வசனம். 107 சங்கீதம் 20வது வசனம். தமது வசனத்தை அனுப்பி என்ன பண்றாரா? குணமாக்குகிறார். அல்லேலூயா. எரேமியா 33 அதிகாரம் 6 வசனம். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. இந்த வேலையெல்லாம் அவர் தான் செய்யறாருங்க. நாம ஒன்றும் பெருசால இன்னைக்கு. ஆனா நிறைய நேரம் மனுஷங்க தங்களை பிரபலப்படுத்த காட்டிக்கிறாங்க. நான் ஜபிச்சு நடந்தது பாரு. இல்ல, அவர் செய்கிறார், அவர் செய்கிறார். சாதாரண மனுஷன் கை வைக்கும் பொழுது சுகத்தை அவர் தருகிறார். ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் பிலாங்ஸ் டு காட். சுகமும் விடுதலையும் கர்த்தரிடத்துல கரத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் சுகப்படுத்துவதனால கேன்சர் வியாதிகள் சுகமாகிறது, டியூபர் கிளாசிஸ் மறைகிறது, வயிற்றுக்குள்ள இருக்கிற கட்டிகள் உடைந்து சுகமாகிறது. அவரால் முடியாதவைகள் எதுவும் இல்லை. எந்த காரியத்தையும் கர்த்தரால் சுகப்படுத்த முடியும். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறது. அல்லேலூயா. God is still at work. What he do? He heals the people. He delivers the people. சாத்தானின் பிடியில சிக்கி இருக்கிற ஜனங்களை அவர் விடுதலையாக்குகிறார், விடுதலையாக்குகிறார். மரணத்துக்கு நேராய் ஓடுகிறவர்களை, தற்கொலை பயத்துக்கு நேராய் ஓடுகிறவர்களை தேவன் விடுதலையாக்கி ஜீவனை தருகிறார், புது ஜீவனை தருகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சுகம் அவருடையது, விடுதலை அவருடையது. அவர் இன்றைக்கும் அதை தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் மூலமாய் சுகத்தை தருவார், உங்கள் மூலமாய் விடுதலையை தருவார். நீங்க ஜெபிக்கும் பொழுது சுகம் உண்டாகும். நீங்க ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் ஓடும். உங்கள் மூலமா கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஏனா இன்னைக்கு அவர் ஓய்ந்து போகல, அவர் கிரியை செய்கிறார். He is still at work. Amen. Praise the Lord. தேவன் என்ன செய்கிறார்? அடுத்தது பலவீனர்களை பலவான்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். He is giving strength to the weak. God is still in the business of giving strength to the weakness. ஏசாயா 40 அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா திருக்கதர்சன புத்தகம் அதனுடைய 40 அதிகாரத்தினுடைய 9வது 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் என்ன வேலை செய்றாரு? சோர்ந்து போனவனுக்கு பலன் தருகிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிறார், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அணைந்து போக இருக்கிற திரிய அணைய விடாமல் பாதுகாக்கிறார். உன் வாழ்க்கையில பலனற்று நீ இருப்பாயானால், சத்துவமற்று இருப்பாயானால், இதை செய்யறதுக்கு எனக்கு பலன் இல்லை, இந்த வேலையை செஞ்சு முடிக்க எனக்கு பலன் இல்லை, இந்த திருமணத்தை நடத்தி முடிக்க என்கிட்ட பலன் இல்லை, பொருளாதாரத்தை நான் வீக்கா இருக்கிறேன், அறிவுல வீக்கா இருக்கிறேன், சரீரத்துல நான் வீக்கா இருக்கிறேன், எனக்கு பலன் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக வேலை செய்யறேன். சோர்ந்து போகிற உனக்கு, சத்துவம் இல்லாத உனக்கு பலன் தருவேன், சத்துவம் தருவேன். I am still working for you. உனக்காய் நான் வேலை செய்கிறேன். அல்லேலூயா. நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ சத்துவத்தை இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரிடத்துல வந்து பலனை பெற்றுக்கொள். அல்லேலூயா. பசியா இருக்கிறவர்களே, தாகமா இருக்கிறவர்களே, அவரிடத்துல வந்து பருகுங்க, இலவசமாய் பானம் பண்ணுங்கள். அவர் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு
ஒரு காலம் தாகம் உண்டாகாது, ஒரு காலம் நீ பலவீனப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. 1 சங்கீதம் 3 வசனத்தை இப்படியா நம்ம வாசிக்கிறோம். 1 சங்கீதம் 3 வசனத்துல இப்படியா வாசிக்கிறோம். நீர்க்காலில் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் வீக்காவே மாட்டான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் இலை உதிருவதில்லை, அவன் பலவீனப்பட்டு விழுவது இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் தன் காலத்தில் கனியை தருவீர்கள். உங்களுடைய ஏற்ற நேரத்துல உங்களுக்கு உண்டானவைகளை எல்லாம் கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னும் 2 காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். தேவன் இன்னும் எதை செய்து கொண்டிருக்கிறார்? God is still in the business of saving the lost. ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற வேலையில இன்னமும் கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் இவங்கெல்லாம் ரட்சிக்கவே பட மாட்டாங்கன்னு. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட வைக்கிற வேலையே அவருடைய வேலை தான். அவர் கரம் குறுகி போகவில்லை, அவர் சத்துவம் குறைந்து போகவில்லை. He is in the business of saving the lost people. தொலைந்து போன, இயேசுவை விட்டு தூரம் போன, தேவனை அறியாதிருக்கிற ஜனங்களை அன்பின் கரத்தினால அவர்களை தொட்டு இழுத்து தம்மோடு சேர்த்து கொள்ளுகிற வேலையில இன்னமும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என்னை அழைத்தவர், உங்களை அழைத்தவர், உங்களை ரட்சித்தவர், உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் அவர் ரட்சிப்பார். He is in the business of saving the lost. ரட்சிக்கப்படாத ஒரு ரட்சிப்புகளை நடத்துகிற வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நீங்க நினைக்கலாம் இவங்க ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்க, இவங்க ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இவங்க மாற மாட்டாங்கன்னு. கவலைப்படாதீங்க. அவருடைய ரட்சிப்பு அவர் கையில் இருக்குது. உங்களுடைய குடும்பத்தால ரட்சிப்பு அவர் கையில் இருக்குது. நம்பி ஜெபம் பண்ணுங்க. நீங்க போராட வேணாம், நீங்க சண்டை போட வேணாம், நீங்க அவர்களோட தர்க்கம் பண்ண வேணாம். தேவனை நம்புங்க. ஆண்டவரே என்ன தொட்டவங்க, நீங்க அவங்கள தொடுங்கன்னு நம்பி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கண்கள் காணும் உங்கள் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவதை, உங்கள் தாய், உங்கள் தகப்பன், உங்கள் சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்படுவதை நீங்க பாப்பீங்க. எந்த நிலையிலையும் நம்பிக்கை விட்டுறாதீங்க. இவங்க மாறவே மாட்டாங்க நீங்க உங்க வாய் திறந்து சொல்லாதீங்க. அவங்களை ரட்சிக்கிறவர் கர்த்தர். நம்ம சொந்த வார்த்தையினால, நம்ம ஞானத்தினால, நம்ம சாதுரிய பேச்சினால ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. யார்கிட்டையும் பேசி, யார்கிட்டையும் வாதாடி, யார்கிட்டையும் தர்க்கம் பண்ணி ஒருவரையும் ஜெயிக்க நம்மளால முடியவே முடியாது. ஆனா ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால அவர் அநேகரை ரட்சிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். இயேசுன்னு சொல்லுங்க, இயேசு சுகமாக்குறாரு சொல்லுங்க, இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்லுங்க. அது சாதாரணமா தான் இருக்கும், அது பைத்தியமா தான் இருக்கும். இதனால ஒரு மாற்றம் வருமா? வந்துச்சே, நான் மாறினே, நீங்க மாறினீங்களே, இன்னும் மாறுவார்கள், இன்னும் மாறுவார்கள். அந்த இயேசுன்ற வார்த்தையில வல்லம் இருக்குது, அந்த இயேசுன்ற வார்த்தையில அதிகாரம் இருக்குது. அது ஜனங்களுடைய இருதயத்தை மாற்றும். எத்தனையோ கொடூர ஜனங்களை, கொலை செய்தவர்களை, மந்திரவாதிகளை மாற்றின நாமம் அது இன்றைக்கும் அநேகரை மாற்றிக்கொண்டிருக்கிறது. He is still in the work of saving the lost. அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற வேலையை அவர் இன்றைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பல கோடிக்கணக்கான மக்கள் தினந்தோறும் ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். நம்ம நினைக்கிறோம் ரொம்ப கம்மின்னு. முழு உலக அளவில் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஏன் தெரியுமா? அவருடைய வல்லமை அதை செய்கிறது, அவர் அதை செய்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அதை பார்ப்போம். நம்ம மூலமா அநேக ரட்சிக்கப்படுறத பார்க்க போறீங்க. இதுவரை நீங்க பல முறை முயற்சி பண்ணி ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படாம சோர்ந்து போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க, அவர் கிரியை செய்கிறார். நீங்க பேசும் பொழுது, நீங்க ஜெபிக்கும் பொழுது, நீங்க சொல்லும் பொழுது ஜனங்கள் மனம் மாறுவார்கள், ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்னு கேட்டு உங்க கூட சபைக்கு வரத்தான் போறாங்க. அதை பாருங்க, அதை விசுவாசிங்க. ஏன்னா அவர் அந்த வேலையை செய்றார். அல்லேலூயா, ஆமென். இறுதியாக நான் சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னமும் அவர் என்ன செய்கிறார்? இன்னமும்
ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். God is still in the business of answering prayers. Answering prayers. ஒவ்வொரு நாளும் உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு பதில் தருகிற வேலையை அவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கூப்பிடும் பொழுது கேட்க மாட்டாங்க நிறைய பேர், உங்க பிரச்சனையை கேட்க மாட்டாங்க. ஆனா எப்ப கூப்பிட்டாலும் உங்களுக்கு உதவி செய்கிறவர் அவர். எந்த நேரத்திலையும் உங்களுக்கு உதவி செய்கிறவர் அவர். 3ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், சங்கீதம் 3:4 இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். 3ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். He heard me from his holy hill. பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு அவர் செவி கொடுத்தார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ கூப்பிடும் பொழுது, நீங்க சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அந்த சத்தத்தை அவர் கேட்கிறாரு. அவர் கேட்டு பதில் தருகிறார். அல்லேலூயா. 120ஆம் சங்கீதம் 121, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நெருக்கப்படுற நேரத்திலலாம் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். When I call in my distress, நெருக்கத்தில் நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் என்ன வேலை செய்கிறார்? நான் சொல்றதெல்லாம் கேட்டு பதில் தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை வேகமா சொன்னேன். கர்த்தர் என்னெல்லாம் செய்றாரு, என்னெல்லாம் சொன்னேன் ஞாபகம் இருக்குதா? முதலாவது, he is in the business of wiping the tears of his people. தம் ஜனங்களின் கண்ணீரை துடைத்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, he is in the business of showing mercy and kindness. தம் ஜனங்களுக்கு இரக்கத்தையும் கிருபையும் அளித்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது சொன்ன, he is in the business of restoring hope to the hopeless. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார். நாலாவது, he is still in the business of increasing his people. தம் ஜனங்களை வர்த்திக்க பண்ணி கொண்டிருக்கிறார், விருத்தி அடைய செய்து கொண்டிருக்கிறார். ஐந்தாவது, he is still in the business of ending frustration and stagnation. விரக்தியையும் தேங்கி நிற்கிற அனுபவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி அவர் வெற்றி வாழ்வை தருகிறார், புறப்பட செய்து கொண்டிருக்கிறார். அடுத்து சொன்னேன், he is in the business of making ordinary people into extraordinary. சாதாரணமானவர்களை அசாதாரணமானவர்களாய் அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அடுத்து சொன்னேன், he is in the business of healing the sick. பலவீனம் உள்ளவர்களை, சுகவீனம் உள்ளவர்களை, வியாதியஸ்தர்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார். சத்துருவின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். அடுத்து சொன்னேன், பலவீனமானவர்களுக்கு பலன் கொடுத்து கொண்டிருக்கிறார். He is in the business of giving strength to the weak. இன்னும் ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறார். He is in the business of saving lost people. பத்தாவதாக, தம் ஜனங்களுக்கு ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில தேவன் இல்லை என்று யார் சொன்னது? தேவன் எங்கே என்று நீங்க கேட்க முடியாது. அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார், அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். He is at work for you. நீங்க சும்மா இருங்க, நான் உனக்காய் யுத்தத்தை பண்ணுவேன்னு சொன்னவர் உனக்காய் செயல்படுகிறார். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி, இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி, உங்களுக்காக அவர் வேலை செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? Thank you Jesus, thank you Jesus. எனக்காய் கர்த்தர் காரியங்களை செய்கிறீர், எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ. நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. திரும்ப சொல்லுங்க, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ. நன்றி ஐயா. பாவங்கள் யாவை சுமந்து கொண்டீரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே. நினைப்பதற்கு
ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, காகவே யாவையும் செய்து முடித்தீர். ஷபபரகபதரா